இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு ஆராதனை வேண்டாம், உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு ஜெபம் வேண்டாம் ராஜா. அந்த ராத்திரி வேளையில ஹல்லேலூயா, இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, இன்னும் தாழ்த்துகிறோம். பரிசுத்தம் வேண்டும், இன்னும் வேணும், இன்னும் ராஜா. நீர் பரிசுத்தர் அல்லவோ ராஜாவே. இன்னும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, இன்னும் தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் வேணும் ராஜா, உம்முடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சிக்கிறோம். இன்னும் தாகத்தோடு உம்முடைய சமூகத்திலே இருக்கிறோம் ராஜா. உம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய இரக்கம் செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ராத்திரி வேளையில அப்படியே இருக்கிற இடங்களில அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வல்லமை ஒவ்வொருவர் மேல் இறங்கும்படியாய் அந்த திரியேக தேவனை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும்
நமக்கு தந்து எஸ் ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். எஸ் ஹல்லேலூயா. நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளி தன்னிலே எஸ் மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திட பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். ராத்திரி வேளையில எஸ் ஹல்லேலூயா வல்லமையோடு ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால ஒரு அசைவு உண்டாகட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஒரு அசைவு உண்டாகட்டும் ராஜா. தேசத்தின் மேல ஜனங்கள் மேல ஒரு வல்லமை இந்த நாளிலே இந்த ஸ்தலத்திலே நாங்கள் செய்கிற விண்ணப்பங்கள் உங்களுடைய சந்நிதியிலே ஏற்றும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேசத்தின் மேல ஒரு ஆசை உண்டாகும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வல்லமையா இறங்கட்டும். ஒரு ஆசை உண்டாகட்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ராஜா. ஊற்றப்படட்டும். உன்னதத்திலிருந்து ஊற்றப்படட்டும். உன்னத அபிஷேகம் ஊற்றப்படட்டும். பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். இந்த பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம். இந்த பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம். இந்த ராத்திரி வேளையில ஹல்லேலூயா எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் அல்லவோ ராஜாவே. வாஞ்சியோடு சமூகத்திலே தாகத்தோடு சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. மானானது நீருடைய வாஞ்சத்தை கதறுகிறது போல உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மேல் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் எங்களுக்கு வேண்டும். இந்த ராத்திரி வேளையில ஒரு அசைவு தேசத்தை அசைக்கிறவர்களாய், தேசத்தை கலக்கிறவர்களாய் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேல் இந்த ராத்திரி வேளையில ஒரு அசைவு எங்களுக்கு வேண்டும் ராஜா. எங்களுக்கு வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நாவி எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ராஜா. Yes, hallelujah. Yes, Raja. Yes. Oh, yada rada. Yeshekidiri bibi kabala baba. Shala kabadara baba. ஒரு வல்லமை. Yes, hallelujah. உன்னதத்திலிருந்து கிருபையின் ஆவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Yes, hallelujah. தேசத்தை கலக்கிறவர்களாய் உலகத்தை கலக்கிறவர்களாய் எழும்ப வல்லமை ஊற்றப்படட்டும் ராஜா. ஒவ்வொருவர் மேல் அப்படிப்பட்ட அபிஷேக தைலம் அது அபிஷேக தைலம் ஒவ்வொருடைய சிரத்தின் மேல் ஊற்றப்படுவதாக. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சலாளம் இன்னும் வேணும். நீச்சலாளம் கொண்டு செல்லுங்க. செல்லுங்கப்பா. Yes, hallelujah. உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ராஜா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய், உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய். சீரகில்லாமல் பறக்கிறேன்.
நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். Yes, hallelujah. ராஜா உங்க பிரசன்னம் போதும்ப்பான்னு கேட்போம். ராஜா உங்க பிரசன்னம் போதும்ப்பா, எப்போதும் எனக்கு போதும்ப்பா. உங்க பிரசன்னம் வேணும், உங்க பிரசன்னம் வேணும், அந்த தேவ பிரசன்னம் எனக்கு வேணும் ராஜா. எஸ் ஹalleluya, ஓ எஸ் ஹalleluya. உலகம் எல்லாம் மாயையப்பா, உலகம் எல்லாம் மாயையப்பா. உங்க அன்பு ஒன்றே போதும், உங்க அன்பு ஒன்றே போதும்ப்பா. இன்னுமே அறியணும், இன்னுமே அறியணும்ப்பா, இன்னும் கிட்டி சேரணும் ராஜா, இன்னும் கிட்டி சேரணும் ஆவியானவரே. ஹalleluya. அப்பா கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, இன்னும் இன்னுமே ராஜா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம் ராஜா, உங்க பிரசன்னம் வேண்டாம் ராஜா. உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும் ராஜா, உங்க பிரசன்னம் இருந்தா போதும். நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஜெயிப்போம் ராஜா. ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. எங்கு சென்றாலும் எந்த இடத்துல நின்றாலும் எஸ் அந்த பிரசன்னம் இருந்தால் போதும் ராஜா. அந்த இடத்திலே ஹalleluya நாங்க நிற்கிற இடங்களிலே ஒரு அசைவு உண்டாகும், ஒரு அசைவு உண்டாகும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி வேளையில ஹalleluya எஸ் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உம்மை தேடுவேன், ஆர்வமுடன் உம்மை நாடுவேன். எஸ் ஹalleluya. உங்க பிரசன்னத்திற்காக, உங்க பிரசன்னத்திற்காக இன்னும் தாகத்தோடு நான் காத்திருப்பேன். எஸ் ஹalleluya. ஓரியா ரவா கபாலா பாபா பாபா, ஓரியா ராதா 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 ராதா. எஸ் ஹalleluya, எஸ் ஹalleluya. ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா, ஒப்புக்கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஹalleluya. ஓரியா சதா சதா லபா பாபா பாபா, ராதா 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 ராதா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஹalleluya. ஓ வாழ்ந்த வாழ்க்கை ஹalleluya. ஓ பொய்யான வாழ்க்கை எங்களுக்கு போதும் ராஜா, போதும் ராஜா. எங்களுக்கு மெய்யான வாழ்க்கை நீ தந்தே, மெய்யான வாழ்க்கை தந்தே. மண்ணான எங்களை ஓ ஹalleluya உம்முடைய கண்கள் கண்டதே,
செய்தோம் ராஜா? நாங்கள் என்ன செய்தோம் ராஜா? உமக்காக நாங்கள் என்ன செய்தோம்? இவ்வளவு நேசிப்பதற்கு நாங்கள் என்ன செய்தோம் ராஜா? நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவோ? உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். இன்னும் வேணும், இன்னும் 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 அறியணும், இன்னும் கிட்டி சேரணும் ராஜா. ராஜா இன்னும் 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 ஹல்லேலூயா. ராஜா ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. ஒரு ஆசை உண்டாகட்டும், ஒரு ஆசை உண்டாகட்டும் ராஜா. தேசத்துல ஒரு ஆசை உண்டாகட்டும், ஜனங்கள் மத்தியில ஒரு ஆசை உண்டாகட்டும் ராஜா. எஸ் மாம்சமான யாவர் பேர் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க. இப்போ இந்த ராத்திரி வேளையில் இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும். எஸ் ஒரு விடுதலை நடக்கட்டும், தேசத்தில் ஒரு விடுதலை நடக்கட்டும் ராஜா. பிரசன்னம் ராஜா ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். இஸ்ரவேலே என்னால் மறக்கப்படுவதில்லை. எஸ் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் பயங்கரமாயிருக்கும். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது. எஸ் ஹல்லேலூயா, இந்த யுத்தம் என்னுடையது. ஓ ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது மறு உத்தரவளித்து எஸ் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே ராத்திரி வேளையில் அப்பா. எஸ் உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஒரு அசைவுக்காக ஆட்சியோடு தாகத்தோடு சமூகத்தில் நிற்கிறோம். எங்கள் மேல இறங்கட்டும், எங்கள் மேல இறங்கட்டும் ஆவியானவர். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னா பிரசன்னா அறியணுமே, நம்மை
பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. ஹalleluya ஹalleluya. அந்த பிரசன்னம், எஸ் அப்பா, இந்த பிரசன்னம் போதும் ராஜ், இந்த பிரசன்னம் ஒன்றே போதும், இந்த பிரசன்னம் ஒன்றே போதும் ராஜ். அப்பா இன்னும் இன்னும் அறியணும், இன்னும் கிட்டி சேரணும் ராஜா. மாயான உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்பா உங்க அன்பு இன்னும் வேணும் ராஜா, உங்க அன்பு இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்பா. இந்த பிரசன்னத்தை மட்டும் எங்களை விட்டு எடுத்துறாதீங்கப்பா. அந்த பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் ராஜா. இந்த பிரசன்னம் வேணும் எப்பொழுதும் எப்பொழுதும் அப்பா. எஸ் எஸ் ராஜா, எஸ். அந்த பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ராஜா, இந்த பிரசன்னம் வேணும். ஒப்பு கொடுக்கிறோம் ராஜ், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜ், தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் ஆவியானவரே. எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி ராஜ். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, இன்னும் தாழ்த்துகிறோம் அப்பா, இன்னும் தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. எஸ், நன்றி ராஜ், நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு அறையிலும் நிரம்பி இருக்கிறது. ஆமென் ஹalleluya. இந்த பிரசன்னத்தோடு தேவ சமூகம் இன்னும் காத்திருந்து, இன்னும் தாகத்தோடு காத்திருந்து, ஆமென் ஹalleluya. பரிசுத்தாவோடு இணைந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 14ஆம் நாளிலும் தேவன் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 13 நாளாக தேவனோட சமூகத்துல நம்ம காத்திருந்து ஒவ்வொரு படிப்படியாக நம்ம முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த கடைசி இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஏமன் ஹalleluya ஹalleluya. இந்த கடந்த 6 நாட்களும் தியானித்த காரியங்களை வைத்து நாளிலே ஜெபிக்க போகிறோம். ஆமென் ஹalleluya. இதை முடித்து கர்த்தர் சித்தமானால் மீதி இருக்கிற அடுத்த 7 நாட்கள் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனோடு இணைந்திருக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென் ஹalleluya. Thank you Lord, thank you Lord. ஒரு சாட்சி உண்டு. இந்த நாளிலும் என்னோட கடைசி மகன் எலைஜா காலையில் ஒரு 10 மணி இருக்கும். திடீர்னு யூரினேஷன் பண்ணும்போது ஸ்லைட்டா பெயின் அப்படின்னு அழுதுட்டு இருந்தான். நேரமாக ரொம்ப சீவராக ஆரம்பிச்சது. அப்போ ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல பெயின். நான் சரி அப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி கொடுத்து ப்ராபப்ளி யூரினரி இன்ஃபெக்ஷன், பட் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒரு அறிகுறி இல்லை. நேற்று நைட்டு காலையில் ஒன்றும் இல்லை. சடன் ஆயிட்டு அந்த மாதிரி பெயின் ரொம்ப அதிகமாச்சு. அவனுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்ப என்ன சேர்ந்து நாங்களும் அப்படியே பொறுத்திருந்தோம். தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமா குடிக்க கொடுத்து பொறுத்திருந்தோம். மதியானம் ஒரு 3-4 மணி இருக்கும். அன்பேரபிள் பெயின். அவனுக்கு யூரின் வருது. அவனுக்கு அந்த அந்த ஏஜ்க்கு அவனுக்கு எப்படி அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணன்னு தெரியல. பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஒரு பாயிண்ட்ல யூரின் வருது. நான் டாய்லெட்ல அவன் கூட நிக்கிறேன். யூரின் வருது. அவனுக்கு அந்த பயங்கர பெயின். அவனுக்கு அந்த பெயின் ஒன்று நின்றுருக்கு. நான் நல்லா ஸ்தோத்திரித்து நான் ஜஸ்ட் பிரேசிங். அப்போ சடன் நான் சொன்னேன், எலைஜா, you tell I'm healed in the name of Jesus. I'm healed in the name of Jesus. Healing in the name of Jesus. அவன் யூரின் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த வலியோட அழுதுட்டு இருக்கு. அந்த வலியோட அவன் சொல்ல ஆரம்பிச்சான், ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அவன் சொல்ல 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 அந்த யூரின் ஃப்ளோ அப்படியே என் கண்ணு முன்னாடி யூரின் ஃப்ளோ அப்படியே நார்மல் ஆச்சு. கொஞ்சமா அப்படியே பெயின் அப்படியே சப்சைட் ஆச்சு. அவளுக்கு அப்படி நிப்பாட்டினான். ஆமென் ஹல்லேலூயா. சிறுவர் வாயினாலும் பாலகர் வாயினாலும் கர்த்தர் நாளிலே அதை செய்து காண்பித்திருக்கிறார். அதுக்கு நான் உணர்ந்தேன். ஆமென் ஹல்லேலூயா. அந்த வலியோட அவன் அழுது கொண்டே ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்ல சொல்ல அந்த ஃப்ளோ நார்மல் ஆயி கண்மட யூரின் ஃப்ளோ ப்ராப்பரா வந்தது. அந்த பெயின் அப்படியே அவன் சப்சைட் ஆகி போச்சு. ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு தரிசனமும் இந்த காலை வேளையிலே என்னுடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நம்ம அந்த சங்கீதம் 74ஆம் அதிகாரத்திலே கடந்த நேரத்தில் நம்ம நேற்று வாசித்தோம்.
12:13 தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஆமென். அல்லேலூயா. நிறைய எங்க அமராத் பகுதி பல்வேறு வாதி ஓடுது. அந்த வாதியில நிறைய முதலைகள் இருக்கிற மாதிரி காண்பிச்சிருக்கிறாங்க. பட் அந்த முதலைக்கு அந்த லீஷ் மாதிரி போட்டு அது கட்டப்பட ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இந்த மாதிரி காண்பிச்சிருக்கிறாங்க. ஆனா மேல பார்க்கும்போது 1-2 தான் தென்படுகிறது. ஆனால் அந்த தண்ணி லெவல்ல அந்த லெவலோட அந்த கண்கள் மாத்திரம் நிறைய இருக்கிற மாதிரி காண்பிச்சிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காரியங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபிக்க 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 நல்லகர வல்லமைகள் வெளிப்பட்டு கொண்டிருப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஒரு ஸ்லைடை மாத்திரம். கடந்த 6 நாட்கள் நம்ம தியானித்த காரியங்கள் நாளில் நம்ம சம்மரைஸ் பண்ணி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆனால் நாளிலே மிக முக்கியமான காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். நமது பாயிண்ட்ஸ் வரனா அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நம்ம தியானித்தது ஜெபித்தது ஹல்லேலூயா 3 காரியங்களை வைத்து நம்ம ஜெபித்தோம். முதலாவது கர்த்தருடைய அந்த 7 குத்து விளக்கு, இயேசு உலாவி வருகிற 7 குத்து விளக்கு, கர்த்தருடைய 7 ஆவியானவர், வெளிச்சம், மெய்யான ஒளி. இரண்டாவது சமூகத்தின் அப்பமும் மேச்சையும், கம்யூனியன் வித் தி ஹோலி ஸ்பிரிட். குடும்பமாக எப்படி நம்ம கர்த்தரோட பந்தி இருக்க வேண்டும், கணவன் மனைவியாக எப்படி ஒன்று சேர்ந்து பந்தி இருக்க வேண்டும். காரியங்களை குறித்து தியானித்தோம், செபித்தோம். நேற்று தினத்திலும் முந்தானத்திலும் தூப பலிபடம் வைத்து நம்ம ஜெபித்தோம். அப்ப அந்த தூப பலிபடத்திலே பரிசுத்த ஆவியோடும் அந்த வார்த்தையோடும் இணைந்து தூப பலிபடத்துல தூப ஜெபங்கள், மன்றாட்டின் ஜெபங்கள் ஏறெடுக்கிறது நம்ம ஜெபித்தோம். நாளில எல்லாம் நம்ம காரியங்களை வைத்து நம்ம ஜெபித்து நம்ம அடுத்த நிலைக்கு கடந்து போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து amen to submit and the prayer of sanctification அந்த பலிபடத்திலே ஒப்பு கொடுத்து, இன்னும் என்ன குற்றங்கள் இருக்குமானால் அந்நிய தூபங்கள், அந்நிய போதனைகள், நம்ம தவறான பேசின காரியங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் மைக் சொன்ன ஸ்தோத்திரித்து யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி அந்த முதல் காரியங்களை ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறேன், எங்களை ஒருமுகப்படுத்தி இருக்கிறேன். இன்னும் தாகத்தோடு நாளில கூடி வந்திருக்கிறோம். இன்னும் தாகத்தோடு ராஜா, இன்னும் எதிர்பார்ப்போடு தெய்வ சமூகத்திலும் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு விஷயங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களோட குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். யாராவது ஒரு சத்தத்தை உறுத்தி ஜெபிங்க, கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். சோத்திரம் ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஆவியானவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. சோத்திரம், சோத்திரம். 2-3 பேர் எங்க கூடினாலும் நான் அவங்கள்ட்ட நடுவில் உண்டு என்று சொன்னவரே, நீர் எங்கட நடுவில் இருக்கிறதற்காக சோத்திரம் தகப்பன. கேட்கப்பட்ட திரு வாக்குகளின் நிமித்தம் நான் உங்களோட சன்னதியிலே கடந்து வருகிறோம் தகப்பன. ஒரு வெளி தலிபுதுபவான சந்தராதரசியான ரீமானா ரவுண சைடவா வைடகா ரகத்தனாதியானா. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. இயேசுவே நன்றியோட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அல்லேலுயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, என்னுடங்கா மூச்சோடு எங்களுக்காக பணிந்து உரையாடி கொண்டிருக்கிற தேவாவியானவரே, அல்லேலுயா. என்னும் எங்களுக்காக பணிந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு இயேசுவே, அல்லேலுயா. இந்த ராத்திரி சன்னதிக்கு முன்பாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இக்காலகட்டங்களுக்கு ஏற்றபடியாக, இக்காலத்தின் முன்பு நாங்கள் எதிர்த்து நீக்கும்படியாக
எங்களுடைய மேல் உம்முடைய ஆவியை ஊற்றப்பட வேண்டும் தகப்பனே. எங்களில் ஏதெങ്കിലും குறை குற்றங்கள் உண்டமேயானால் முழுவனையும் எடுத்து மாற்றுவான். அப்பா, அது எங்களால் கூடாதது. பரிசுத்த ஆவியானவர் எங்களிடமே கிரிகை செய்யும்படியாக, உமக்குள்ள பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக, உமக்கு உகந்த காணிக்கைகளாக எங்களை மாற்றும்படியாக, நீங்களை உருவாக்கும்படியாக உங்களுடைய கரத்திலே நாங்களை தருகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் உமக்கு இஷ்டம்படி எங்களை பணிதெடுக்கணும் தகப்பனே. குசவன் களிமண்ணில் தன் பணிதெடுக்கிறதை போல கர்த்தாவே ஒரு நாளும் நீர் எங்களை பணிதெடுக்க வேண்டும். உமக்கு உரிய மக்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய நாவிலிருந்து புறப்படும் போல் அல்லேலூயா அதிக வல்லமையோடு புறப்படும்படியாக, ஆமே அதிக வல்லமையோடு புறப்படும்படியாக நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய ஆவி இல்லாத எங்களுக்கு ஒன்றும் செய்வான் சாத்தியம் இல்லை கர்த்தாவே. உம்முடைய பலம் எங்களில் இல்லாத எங்களுக்கு ஒன்றும் செய்வான் சாத்தியம் இல்லப்பா. உம்முடைய பலம் எங்களில் நீங்கள் தரணும் கர்த்தாவே. ஆவியோடும் உண்மையோடும் ஆமே நாமே நாமே நாம உங்களை தொழுது கொள்ளும் காலம் அப்பா. உம்மோடு நாங்கள் இருப்பதற்கு, உம்மோடு சேர்ந்து நாங்கள் நடப்பதற்கு, உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நாங்கள் நடப்பதற்கு எங்களுடைய மனப்பான்மைகளை மன கண்களை திறந்த ஊக்கத்தோடு நாங்கள் ஜெபம் செய்வதற்கு, ஆமே எங்களுடைய எதிரிகளோட கண்களை நாங்கள் அறிஞ்சு, எங்களுடைய சத்துருவலின் பலன்களை நாங்கள் அறிஞ்சு, எங்களுக்கு எதிராக வரக்கூடியவன் பலத்தை நாங்கள் நல்ல முறையில் அறிந்து கொள்வதற்கு உம்முடைய ஆவி எங்கள் மேல் பலப்படுத்த வேண்டும். அவன் பலத்தை அறிந்து கொண்டு கர்த்தாவே நாங்கள் ஆமே அவனோடு யுத்தம் செய்து நாங்கள் பிரார்த்தனையை எடுக்கவான். அவன் யுத்தத்தில் நாங்கள் இறங்கி பிரார்த்திக்கும்படியாக, அவன் எங்களுக்கு முன்பாக எதிர் நிற்கிற எல்லா கிரிகைகள் அழிக்கும்படியாக அல்லேலூயா இந்நாட்கள் எங்களுக்கு பலம் வேண்டுமே என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் தகப்பனே. ஒரு ஆலயத்திலும் ஒரு சபைகள் மேலிலும் ஏலியாக்கள் எழுப்பப்பட வேண்டும். ஏலியாக்களை எழுப்ப வேண்டும் சுவாமி. ஏலியாக்களை எழுப்ப வேண்டும். ஏலியாவைக்களை எழுப்ப வேண்டும் கர்த்தாவே. இக்காலம் எதிர் சொல்லிடுவார், சத்துருகளோடு எதிர்த்து நிற்குவார், பிசாசுகளின் தந்திரங்களை நாங்கள் அறிஞ்சு கொண்டு அவனை வீழ்த்துவார். உள்ள சகல அதிகாரங்களும் இந்நாட்களில் சபையில் தந்த மக்களுக்கு நீ நல்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் செய்து கர்த்தாவே. அப்பா, இந்நாட்களில் தேசத்தில் தலைஞ்சு கொண்டிருக்கிறார். இத்தேசத்தை ஆமே நசிக்குவான் வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கிறார். ஏது தேசத்தில் உள்ள தேசாதிபதிகள் ஆயாலும் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் யுத்தம் செய்து கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, ஒரு எழுப்புதலை நாங்கள் கொண்டு வருவார். அல்லேலூயா, ஒரு எழுப்புதலை எங்களில் எழுப்ப செய்யும்படியாக உம்முடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, அநேக நாட்கள் உம்முடைய சன்னதியில் அமருவான் எங்களுக்கு கிருபை தரணும். அநேக நேரம் உம்முடைய சன்னதியில் உட்கார்வதற்கு எங்களுக்கு கிருபை தரணும். உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை தரணும். எங்களுடைய சட்டத்தின் சிந்தைகளிலோ எங்களுடைய நாவுகளில் ஏதோ வரண வார்த்தைகளையோ நாங்கள் உச்சரிக்காதபடி அனல் முங்கி ஆவி அனலாகி ஆவிக்குள் எங்கள் பிரசவிச்சு ஆவியில் எங்கள் புறப்பட வேணும் கர்த்தாவே. ஆவியால் எங்கள் உணர்த்தப்பட வேணும். ஆவியால் எங்களுடைய நாவுகளில் இருந்து புறப்பட வேணும். ஒரு வாக்குகளும் அது தீ ஆழங்களாக புறப்பட வேணும். தீ அம்புகளாக புறப்பட வேணும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை ஆமை எதிர்த்து நிற்கக்கூடிய பலம், எதிரிகளின் அன்புகளை எதிர்த்து நிற்கக்கூடிய பலம் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக கொடுப்பீராக கொடுப்பீராக. ஒரு நாட்களிலும் நாங்கள் உம்மளோடு கூடி வரும்போ அதிக தாகமும் அதிக வாஞ்சி உள்ளவரமாக நாங்கள் கூடி வரும்படியாக ஒரு நாளும் எங்களுடைய இடவடிவீராக ஆவியானவரே. அல்லேலூயா. எங்களில் ஏதெങ്കിലും ஆமை நாங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் அதை மாற்றப்படுத்துவதற்கு, அதை நாங்கள் விட்டு களைவதற்கு ஆவியானவரே நீர் எங்களுடைய இடவிட வேண்டும். ஆமை உமக்குரிய பாத்திரமாக நீர் எங்களை மாற்ற வேண்டும். உமக்குரிய சிந்தைக்குரியவர்களாக எங்களை நீ மாற்ற வேண்டும். எங்களில் உள்ள குறைபாடுகளை நீர் எடுத்து மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆமை தீயில் இடப்பட்ட பொன்னை போல இந்நாட்கள் எங்களை மாற்றப்பட வேண்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. எங்களிடமேல் ஒரு பிசாசானவன் ஒரு குறைகள் போலும் சொல்லாத வேண்டும். ஆமை பிசாசினோடு நாங்கள் எதிர்த்து நிற்கும்படி எங்களுக்கு பிறங்களை நீ தரும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கணும். அல்லேலூயா. ரதத்தின் முன்பாக ஆமை ஏலியா ஓடி ஆமை குதிரைகளின் வேகத்தை கால் அதிக வேகமாக ஓடி அவனில் கொடுக்கப்பட்ட பலம் இந்நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. நம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் கொடுப்பீராக. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் பிரகாசம் வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறபடி ஆமே நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக கிருதயங்களை எங்களுடைய கண்களை தந்தழுவீராக. எங்களுடைய பூரணமாக
கரத்தில் ஏற்பிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ஒரு குற்றங்களும் குறவுகளும் இல்லாத நாங்கள் புத்தர்களாக, உமக்குரிய பிள்ளைகளாக, உம்மிட சித்தத்தை செய்கிறவராக எங்களை நீர் மாற்றப்பட வேண்டும். ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டும். ஆவியானவர் எங்களோடு இடப்பட வேண்டும். ஆவியானவர் எங்களை புதுப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்துருவோடு எதிர்த்து நிற்கக்கூடிய பலம் இந்நாட்களில் எங்களுக்கு தாவி எதிர்த்து நின்று எங்கள் யுத்தம் செய்வார். எங்களுக்கு பலம் வேணும். அது கிறிஸ்துவின் பலம் எங்களில் வேணும். கோபால் மியூட்டா இருக்கு உங்க மைக், அன்மியூட் பண்ணி. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. தொடர்ந்து ஜெபிப்போம். Hallelujah. எழும்பி பிரகாசிக்கும்படியாக, எழும்பி பிரகாசிக்கும்படியாக அவருடைய மன கண்களை திறக்கும்படியாக நாங்கள் வேண்டியதை செய்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசத்தோட எது நாங்கள் கல்பிக்கிறோமோ அதில் நாங்கள் செயம் பெறுகிறவராய் தீர வேணும். அதில் நீங்கள் செயம் பெறுகிறவராய் தீர வேணும். அநேக ஜீவன்களை நரகத்திലേക്ക് கொண்டுபோகும்படியாக சத்துருவானவன் எழும்பி அவன் தீக்கணைகளை அவன் செய்யும்போது ஆ தீக்கண அன்புகளை முறிக்குவான் உள்ள அபிஷேகம் தந்த ஊழியக்காரர்கள் மேல், தந்த மக்கள் மேல், தந்த தாசர்கள் மேல் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை ஏற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு சபைகளும் தீ அம்புகளாக மாறட்டும். ஒரு சபைகளும் தீ கனல்களாக மாறட்டும். ஒரு சபை ஊழியர்களும் அக்கினியாக பற்றி எரிய கடவுளாக ஒரு ஊழியக்காரர்களும் அக்கினியோட அபிஷேகம் கடந்து வரும்படியாக நாங்கள் பிரயத்தனை ஏறெடுக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. ஏலியாவிட அபிஷேகம் எலிசாவிடம் மேல் வந்தப்போ எலிசாவில் உள்ளதை முழுவதும் அவன் எரிச்சு சாம்பலாக்கி ஆமே அவன் சகலதையும் விட்டு ஓடி ஆமே ஏலியாவோட கூட நடந்ததை போல இன்று ராத்திரி காலமும் கிறிஸ்து இயேசுவின் இரட்சகன் கூட நடக்குவான். எங்களில் உள்ளதை நாங்கள் உதறி களைஞ்சு கொண்டு, எங்களில் உள்ளதை நாங்கள் முழுவதும் விட்டு கொண்டு கிறிஸ்துவினை பின்தொடர்ந்தவர்களாய் தீருவான். எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய தலைமுறைகள் யாரும் கர்த்தாவே கிறிஸ்துவின் பின் உடம்படி உள்ளவர்களாய் தீருவார். ஆமே. தேசங்கள் மேல் அதிகாரத்துடன் நாங்கள் பிரார்த்தனை ஏறெடுக்குவார். நோய்கள் மேல் அதிகாரத்துடன் நீங்கள் பிரார்த்தனை ஏறெடுக்குவார். எங்களுக்கு எழும்பி வருகிற சத்துரு, சபைகளுக்கு முன்பாக எழும்பி வருகிற சத்துரு, தேசங்களுக்கு முன்பாக எழும்பி வருகிற சத்துரு சிதறடிக்கப்படும்படியாக ஆமேன் அவன் அதிகாரங்களை முழுவதும் வெற்றின அபிஷேகம், அதனை வெற்றி வீழ்த்தின அபிஷேகம் இந்நாட்களில் கர்த்தாவே எங்களுக்கு வேணும். அதனுள்ள அதிகாரம், அதனுள்ள யோக்கியதைக்காய் எங்களை ஒதுக்கப்படுவார். அதனை எங்களை பெற்றுக் கொள்ளுவான் உள்ள கழிவு எங்களை உண்டாக்கி எடுக்குவார். கர்த்தாவே நாட்கள் எங்களை விலவெடுத்திருமே நாங்கள் பிரார்த்தனை எடுக்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் இன்னும் எங்களோட மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்கள் கேட்கப்பட்ட சாட்சிகளுக்காய், கேட்கப்பட்ட தரிசனங்களுக்காய் கர்த்தாவே எங்கள் நன்றியோடு எங்கள் கடைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சத்துரு ஏது விதத்தில் ஜனங்களை தகர்க்குவான் அவன் பத்ததி விட்டாலும் கர்த்தாவே அங்கு காண்பித்திருக்கிற தரிசனத்தின் பிரகாரம் நாங்கள் முன்பு ஏறி வந்து ஆமே சத்துருவை நாங்கள் வீழ்த்துவான் உள்ள சகல அதிகாரங்களையும் தந்திரங்களையும் கிறிஸ்து இயேசுவில் ஆமே நாங்கள் காண்டு பிராபிச்செடுத்து ஆமே பரிசுத்த ஆத்மாவினும் சக்தி கொண்டு நாங்கள் அதுகளை நேரிடுவார். இந்நாட்கள் ഞങ്ങൾ மேல் கிருபை பிரார்த்திக்கணும். லோகம் முழுவதிலும் ஆமே கிறிஸ்துவின் அதிகாரம் வெளிப்பட்டு வருவானாய் பிரார்த்திக்கணும். தேசங்கள் முழுவதிலும் கிறிஸ்துவின் அதிகாரம் வெளிப்பட்டு வருவானாய் பிரார்த்திக்கணும். சகல ஜடங்களும் கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அவர் ஒருவரே இரட்சகர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அவர் இல்லாத ஒரு இன்னும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் கரங்களையை இந்நாட்கள் கடந்து வரும்படியாக ஆமை ஜனங்கள் மேல் ஒரு உணர்வினை உண்டு பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவரே தேசங்களில் அநேக ஊழியக்காரர்கள் இந்நாட்களில் மன்றாடி செபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதிகமாய் இனியும் ஜெபிக்கும்படி, அதிகமாய் சத்துருவனை வீழ்த்துவான் உள்ள மர்மங்கள் அறிஞ்சு ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பேருக்கும் நீர் ஆலோசனை கொடுப்பதற்காக நன்றி. நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அல்லேலூயா. ஒரு எழுப்புதல், எழுப்புதல் இந்நாட்களில் உண்டாகான் போவதற்காக ஸ்தோத்திரம். அதில் பிரதானமாக எங்களுடைய தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எழுப்புதலை என் தேவன் குறி வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எழுப்புதலை கொண்டு வர செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதிகாரத்தோட எழும்பி அதிகாரத்தோட எழும்பி பிரார்த்தனை ஏறெடுக்குவான். வல்லமையோட பிரார்த்தனை ஏறெடுக்குவான். எதிரிகளை வீழ்த்தின பிரார்த்தனை, சத்துருகளை வீழ்த்தின பிரார்த்தனை ஏறெடுக்குவான். வண்ணம் உம்முடைய தாசனாரை கண்டிருக்கிறார்கள். முழு வெள்ளம் அவர்களுக்கு கொடுக்கணுமே, முழு சக்தி அவர்களுக்கு கொடுக்கணுமே. ஏலியாவுடைய இரண்டு பங்கு உம்முடைய தாசமாருக்கு நீர் கொடுக்கணுமே. உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கணுமே. சேர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கணுமே. அதிக பலத்தோட, அதிக சக்தியோட, இந்நாட்டில் பரிசுத்தாவியானவர் கொடுக்கிறதாய் ஸ்தோத்திரம். பிரகாசிக்கும்படியாக, எழும்பி பிரகாசும்படியாக உடைய பிள்ளைகளை நீ ஒருக்கெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்னும் ராத்திரியும் மீட்டிங்கில் கண்டெடுக்கிற உடைய பிள்ளைகளை திருகரங்க தருகிறேன். ஓரொரு ஆலயங்களிலும் கர்த்தாவே, ஓரொரு பிள்ளைகள் மேலிலும் உம்முடைய ஆவி ஊற்றப்பட கடவதாக, உம்முடைய ஆவி ஊற்றப்பட கடவதாக. சத்தியத்தை அறிஞ்சி சத்தியத்திற்கு வேண்டி நிலநிக்குவான், சத்தியத்திலே வேண்டி நிலநிக்குவான். உம்முடைய பிள்ளைகளை நீர் இடவெடுத்தனும். பரிசுத்த ஆவியானவரே, போகும் இடம் வரும் இடம் எங்கு இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் ஏற்படுவீராக. ஒரு தாகத்தை நீர் அவர்கள் மேல் கொடுக்கும்படியாக, தேசத்தின் மேல் ஒரு பற்றுதல், ஜனங்கள் மேல் ஒரு பற்றுதல். ஒரு பாவி போலும் நரகத்தில் போகாது இருக்குவான். அவனை சொர்க்கத்திற்கு எடுத்துச் செல்வான். சொர்க்கிய ராஜ்யத்தின் வழி காண்பிச்சு கொடுக்குவான். சொர்க்கிய தெய்வத்தின் பத்ததிகளை வெளிப்படுத்தி கொடுக்குவான். சொர்க்கிய தெய்வத்தின் சிநேகத்தை வெளிப்படுத்தி கொடுக்குவான். இந்த பிள்ளைகள் மேல் என் தேவனின் அருகை மேல் ஆவியானவர் இடவடிவீராக சுவாமி, இடவடிவீராக சுவாமி. நீர் இடவிட போறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவசிக்கணும், நாங்கள் விசுவசிக்கணும். ஒவ்வொரு வெற்றிகள் மேல், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஏலியாவின் ஆவி, ஏலியாவின் சக்தம், ஏலியாவின் பலம், ஏலியாவின் தைரியம், ஏலியாவின் வலிய கிருபா, ஏலியாவின் வலிய வாஞ்சை சத்தமாய் எழும்பி எரிக்குவான். தன்னும் தைரியத்தோடு எழும்பி நீக்குவான். அவன் கால்களை தெளப்படுத்தியதை போல நம்முடைய பிள்ளைகளின் காலையும் நீர் தெளப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தைரியத்தோடு நீக்கும்படி அவன் மனதை கொடுத்தது உம்முடைய பிள்ளைகளோட மனசை நீர் உறப்பிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தைரியமாக, தைரியமாக பிரார்த்தனை என்னும் யுத்த அன்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிரார்த்தனை என்னும் யுத்தத்தின் அம்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தனை எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்வான், தைரியத்தோட யுத்தம் செய்வான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஞானத்தினை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் பலம் கொடுத்திருக்கிறதாய் ஸ்தோத்திரம், சக்தி கொடுத்திருக்கிறதாய் ஸ்தோத்திரம், தைரியப்படுத்தியிருக்கிறதாய் ஸ்தோத்திரம். ஏலியாவின் இரட்டை பங்கு உம்முடைய தாச பிள்ளைகளுக்கு மேல் கொடுத்திருக்கிறதாய் ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் விசுவசிக்கிற கர்த்தாவே, வரும் காலங்களில் எழும்பி பிரகாசிக்கிற அப்பிரகாசத்தின அநேக காணும்படி தெய்வன் நீர் இடமாக்கிற போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரர்களையும் நாங்கள் பிரார்த்தனை ஏற்கிறோம். சக்தி புறப்படுன ஸ்தோத்திரம். உம்முடைய சக்தி புறப்படுன ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் மேல் வியாபரிக்க ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் மேல் வியாபரிக்க ஸ்தோத்திரம். அக்கி வஸ்திரத்தின் தொங்கலை கட்டப்போ சக்தி ஒண்ணு புறப்பட்டு போய் எண்ணியல் இயேசு கர்த்தாவை சொன்னதை போல உம்முடைய சக்தி உம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் வியாபரிக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் மேல் வியாபரிக்கட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. அவர்கள் காவுகளை, அவர்கள் நாவுகளை, அவருடைய கட்டளை, அல்லேலூயா, அவருடைய நாவிலிருந்து பிறப்படின ஒவ்வொரு வாக்குகளும் தீ அம்புகளாய், தீ அம்புகளாய், தீ அம்புகளாய் புறப்பட்டு வரட்டும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, அதற்காக ஸ்தோத்திரம். சத்தமா நாங்கள் விசுவசிக்கணும். பரிசுத்த ஆவியானவரின் நாட்களில் ஒரு புதிய ஒரு அபிஷேகம், புதிய ஒரு அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் இடுகிற ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் உம்முடைய மேல் பிள்ளைகள் மேல் நீர் இடுகிற ஸ்தோத்திரம். அபிஷேக நுகத்தை
ஒழிக்கும். அபிஷேகம் கட்டுகளை முறிக்கும். அபிஷேகம் பந்தனங்களை அழிக்கும். அபிஷேகம் வில்லு சூரியங்களை இல்லாதாக்கி களையும். ஏது மந்திர தத்துகளாக இருந்தாலும், ஏது வார சூரியங்களாக இருந்தாலும், அபிஷேகம் சகலதையும் இல்லாதாக்கி களையும். இந்த ராத்திரி உங்களுடைய அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படினாய் சோத்திரம். உங்களுடைய ஊழியக்காரர்கள் மேல் ஊற்றப்படினாய் சோத்திரம். ஒரு அபிஷேகத்தின் புதப்பு, ஒரு அபிஷேகத்தின் புதப்பு இந்த ராத்திரி சொர்க்கத்தில் தெய்வமே உங்களுடைய மக்கள் மேல் இருடினாய் சோத்திரம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் பிரகாசம் வந்திருக்கிற இருள் மாறி போகுவார். வெளிச்சமானதை உண்டாக்குற தேவன். இருள் மாறி போகிறாய் சோத்திரம். இருள் மாறி போகிறாய் சோத்திரம். ஒரு வெளிச்சம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் அடிக்கடி கட்டாவி. அப்போஸ்தலனாகிய பவுலின் மேல் ஒரு வெளிச்சம் அடிச்சு அவனுடைய ரீதிகள் மாறப்பட்டது, அவனுடைய சம்பாரங்கள் மாறப்பட்டது, அவன் ரூபம் மாறியதை போல இந்நாட்கள் ஒரு வெளிச்சம் அந்த ஊழியக்காரர்கள் அடிக்கட்டை தெய்வத்தின் சக்தியிட ஒரு வெளிச்சம் அடிக்கட்டை கட்டாவே ஒரு வெளிச்சம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் மரிச்சவரை உயிர்ப்பிக்கிறார். வலிய ஒரு சக்தி, வலிய ஒரு சக்தி. நாட்கள் தெய்வத்தின் ஆத்மாவை, தெய்வத்தின் சக்தி, தெய்வத்தின் சக்தி தந்த ஊழியக்காரர்கள் மேல், சபை மேல் இந்நாட்கள் இடவெடுத்தேன் பிரார்த்திக்கிறார். அங்கு செய்யனாய் உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் நீர் ஊற்றினாய் சோத்திரம். வல்லமையுள்ள ஆவி உங்களுடைய பிள்ளைகள் மேல் ஊற்றினாய் சோத்திரம். இந்நாட்களில் ராத்திரி வேளைகளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை தட்டி உணர்த்தினது அவர்கள் காணுவான் இடமாகட்டே. ராதி வேளைகளில் அவருக்கு இடந்து உறங்காம் பத்தாதவனும், ஆமே அவர்கள் உறங்காம் பத்தாதவனும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இடவடிவீராக. நீர் உம்முடைய வார்த்தைகளை நீர் பேசுவீராக. முன்பே நடக்கக்கூடிய காரியங்களை நீ முன்பே அறிவித்துக் கொடுக்கும்படியாக எதற்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்நாட்களில் அவர்கள் சாட்சிகளாக எழும்பட்டும். தேவத்தின் ஆவியானவர் எங்களோடு பேசினார், இதற்காக பேசினார், இன்ன காரியங்களுக்காக பேசினார். நாமே எழும்பி எழும்பி பிரகாசி என்று ஆமே நாமே ஆமே நாமே தேவனாகி ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க இடமிடவே பிரார்த்திக்கணும். கடந்து உறங்க முடியாத அபிஷேகம், ராத்திரி வேளைகளில் கடந்து உறங்க முடியாத அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய பிள்ளைகள் மேல் இட வேண்டும், இட வேண்டும், இட வேண்டும். சமாதானங்களை சமாதானங்களை கொடுக்கிறார். நிலமில்லாதவருக்கு பலத்தினை பகிர்ந்து கொடுக்கிறார் அபிஷேகம். கர்த்தாவே ஏது விருத்திகள் வேதனையோடு நெருக்கத்தோடு வருகிறார் அவர்களை அரவணைச்சு அவருக்கு ஒரு போதனைகளை கொடுத்து அவரை நல்வழியில் நடத்துவார் வலிய ஒரு அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் ஈடாம் வருவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமே நாமே நீர் நாட்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் முழுவதும் சபைகள் மேல் ஒரு உணர்வின் ஆவியை நீர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். சபை மேல் ஒரு உணர்வின் ஆவியை நீர் ஊற்றுகிறதற்காக இன்னைக்கும் சில மேலே இன்னும் காண்பதில்லை இருக்கிறபடி சபைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. சபை ஊழியர்கள் எழும்பி பிரகாசட்டும். ஒரு எழுப்புதலின் ஆவியை நீர் சபை மேல் கொடுக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதலின் ஆவியை நீர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். தைரியம்படியாக தைரியத்தோடு எழும்புக. ஏலியானவன் நாமே மழை பெய்யாத நீ வாக்குரைத்துக் கொண்டு மீண்டும் எதிரில் ராஜாவின் முன்பு தைரியத்தோடு அவன் போய் நின்று ஆமே நான் சொன்ன ராஜாவினை எனக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் தைரியத்தோடு போய் நின்றதை போல இந்நாட்கள் தைரியத்தோட எழும்பி தேவனுக்கு வேண்டி யுத்தம் செய்வார். இந்த இயேசுவை வேண்டி யுத்தம் செய்வார். இந்த இயேசு கர்த்தாவின் வேண்டி யுத்தத்தினால் இறங்குவார். ஒரு அபிஷேகம் தந்த தக்க மக்கள் மேல் விழுபடுவாராய் பிரார்த்திக்கணும். ஒரு அபிஷேகம் இடப்பட்டு வருது கர்த்தாவே, ஒரு அபிஷேகம். ஆமென். மே மாதத்தில் கர்த்தாவே ஒரு அபிஷேகத்தின் புதப்பு இன்ன ராத்திரி தந்த ராசர் மேல் வீழட்டே. இந்த ராத்திரி அவர்கள் கடந்து உறங்கும் போது ஒரு தோற்றிய தரிசனம் அவர் காணட்டே கர்த்தாவே. ஆமே. மாறா ரோகம் ஏது தேசத்திலிருந்து தேசங்களில் கடந்து வந்தோம் ஆ தேசத்திலேக்கு தன்னை கடந்து போகுவார். இந்த ராத்திரி நீங்கள் அதிகாரத்தோட பிரார்த்திக்கணும். ஏது தேசத்தில் வந்து ஏது விரோதிகள் அந்த மாறா ரோகத்தை அவிழ்த்து விட்டார்களோ அதே தேசத்துக்கு கடங்கி போகுவார். இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் பிரார்த்திக்கணும். தீர்ச்சையாகவும் தீர்ச்சையாகவும் இதுல ஒரு முடிவு காலம் உண்டு. என் கர்த்தர் கரம் நீட்டி இருக்கிறபடி உம்முடைய பிள்ளைகளை தட்டி உணர்த்திருக்கிறபடி உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு தாகத்தை நீர் விட்டு இருக்கிறபடி எதிரியானவன் ஏது சமயத்தில்
ஸ்தோத்திரம். இந்த ராத்திரியும் தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், அதிகமா பலப்படுத்தும். தாகத்தோட தைரியத்தோட கால்களை நீர் பலப்படுத்தும், அவருடைய கைகளை பலப்படுத்தும். அதனை கால் விவரி அவருடைய நாவுகளை நாவுகளாக நீர் மாற்றும்படியாக பிரார்த்தனை ஏறெடுக்கிறது. தீநாவுகளாக அவர்களின் நாவுகளை மாற்றும். நாமத்தில். Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சோதரிகிறோம் கடந்த ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Thank you, Lord. வேண்டுகோள் குறித்திருக்க காரியத்துக்கு மாத்திரம் கருத்தாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து இரண்டாவது காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாளிலும் வாசித்தோம் சங்கீதம் 75 அதிகாரம். இந்த 3 குறிப்புகள் மாத்திரம் வாசித்து ஜெபிக்க போறோம். 10, 11, 22 முதல் பாகம். சங்கீதம் 75 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். தேவனை எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைவன் உங்கள் நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர்? அதே உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மலமாக்கும். உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர்? அதே உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். 22ஆம் வசனம் முதல் பாகம். தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும். Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எழுப்பதற்காக, இந்த பின்மாறி மழைக்காக, ஹல்லேலூயா, அதிகாரம் முழுவதும் சபை பரிசுத்த ஸ்தலம் எப்படி பாலா இருக்கிறது என்று, Amen. Hallelujah, ஒரு தாகத்தோடு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். Amen. Hallelujah. Hallelujah. இந்த வைராக்கியத்தோடு ஜெபிக்க போகிறோம். நம்ம எழுப்பதில் வாசல் கிட்ட நம்ம வந்து விட்டோம். Amen. The revival is at our doorsteps. இந்த கடைசி நேரத்துல இந்த பாரத்தோடு அந்த பெற்றெடுக்கிற ஒரு ஜெபத்தை இந்த வசனங்களை வைத்து, கர்த்தாவே, ஹல்லேலூயா, வலது கரத்தை ஏன் மடக்கி கொண்டிருக்கிறேன்? அதே மாதிரி மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மலமாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் மைக்ஸ் ஆன் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காரியங்களுக்காக போராடி ஜெபிக்க போகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு கூட ஜெபிங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். Thank you, Lord. Thank you, Lord. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாசற்படில் நின்று கொண்டிருக்கிறோம், வாசற்படில் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. எழுப்பதில் மிக விரைவில், மிக அருகாமல் கொண்டு வந்து விட்டு, இன்னும் தாகத்தோடு, இன்னும் வாஞ்சியோடு, இன்னும் தாகத்தோடு வாஞ்சியோடு தெய்வ சமூகத்திலே மன்றாடுகிறோம், தெய்வ சமூகத்திலே மன்றாடுகிறோம், பரிசுத்த சமூகத்திலே மன்றாடுகிறோம் ராஜா. ஏன் நம்முடைய கரங்களை முடக்கி கொண்டிருக்கிறேன்? ஏன் நம்முடைய கரங்களை இன்னும் வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறேன்? அப்பா, நீர் வெளிப்படுத்துவீராக, நீர் வெளிப்படுத்துவீராக, வெளிப்படுத்துவீராக, கிரியைகளை செய்வீராக. எழுப்பதில் காரியங்களை நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம், நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். Thank you, Lord. Thank you. மத்தியில் இருக்க பாஸ்டர் ரஜித் அவர்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க, கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பு இரக்கம் மிகுந்த தேவனே, இந்த வேளைக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஆண்டவரே, அந்த எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்துல நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையில அப்பா ஹல்லேலூயா, இந்த எழுப்புதலுக்கு எதிராய் கிரியை செய்யக்கூடிய அப்பா எல்லா பொல்லாத வல்லமைகளை தேவனை அழித்து போடும்படியாய், அல்ல அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளின் வல்லமைகளை நீக்கி போடும்படியாய் தேவனே உம் கரத்தை நீட்டுவீராக. உம் கரத்தை முடக்கி கொள்ளாமல் தேவனே அப்பா மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்குவீராக. தேவனே அப்பா, அந்த சத்தியம் தேவனே அப்பா ஹல்லேலூயா, சத்தியம் போகாதபடிக்கு, சத்தியம் உள்ளே செல்லாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கக்கூடிய எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா இருளின் ஆதிக்கங்கள்
எல்லா அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகி போகும்படிக்க உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. அப்பா, இந்த தேசத்தில் நாங்கள் உம்மை அழைக்கிறோம். நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய வல்லமை விளங்குவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்கிற வார்த்தை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, மனுஷரால் கூடாதது உம்மால கூடும். ஒரு ரபா ஷலபா, ஒரு கமனா ஷிக்கபா லபா, ஒரு நா ஷிக்கபா லபரவா கபா, ஒரு நக்கபலபா ரின்னா ஷலபா ரிபபா. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா, ஹல்லேலூயா. உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக, உம்முடைய வல்லமை இந்த தேசத்தின் மேல ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு பகுதியிலையும் ஊற்றப்படுவதாக. தேவனே அப்பா, எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவருடைய தேவனை சிந்தனைகள் மாறட்டு. தேவனை சிந்தனைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய பொய்யான காரியங்கள், தேவனே பொய்யை விசுவாசிக்கக்கூடிய காரியங்கள் மாறுபடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தேவனே, இந்த எழுப்புதலுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நாளில் உயிர்ப்பிப்பீராக, உணர்வடைய செய்வீராக ஆண்டவரே, உணர்வடைய செய்வீராக. சபை தன் அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு கிரியை செய்யக்கூடிய எல்லா பிரிவினையின் ஆவிகள், எல்லா பொல்லாத கிரியைகள், எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலும் வெளியேறும்படியா ஜெபிக்கிறோம், துரத்துகிறோம் எல்லா பொல்லாத வல்லமைகளை. நன்றி தகப்பனே. தேவனே, இந்த ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாப்பீராக, தேவ தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் அவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமென். Amen, amen. Thank you, Lord. 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 Hallelujah. தேவனே, இதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைவன் நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ, ஒரு வலது கருத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறேன், அதை மடியில் எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். Amen. Hallelujah. வசனங்கள் நன்றாக மனப்பாடம் செய்து கொண்டு அனுதினம் காலை மதியம் இரவு வேளையிலும் வசனங்களை நம்ம சொல்லிக் கொண்டே இருக்க போகிறோம். கர்த்தாவே, நினைத்தருளும், அவருடைய உடன்படிக்கை நினைத்தருளும். Remember your covenant, Lord. Amen. Hallelujah. அதே போல தேவனை எழுந்தருளும், தேவனை எழுந்தருளும், தேவனை எழுந்தருளும் என்று. Amen. Hallelujah. Hallelujah. இடைவிடாமல் செபித்துக் கொண்டிருக்க போகிறோம். வேலை செய்கிற பொழுதிலும் Amen. மாவில் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்க போகிறோம். தேவனே, உடன்படிக்கை நினைத்தருளும், உடன்படிக்கை நினைத்தருளும், தேவனை எழுந்தருளும். Amen. We are very close. We are very, very, very close to revival. Amen. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ராஜ். நம்ம தொடர்ந்து மூணாவது காரியமாக the prayer of restoration of oneness. Amen. இதுதான் முக்கியமாக நம்ம கடந்த ஒரு 4-5 நாட்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 120 பேர் ஒரு மனதோடு காத்திருந்தார்கள். இயேசுவும் அப்படிதான் ஜெபித்தார். அதையும் தாண்டித்தோம். யோவான் 17ஆம் அதிகாரத்துல இயேசு ஜெபிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் ஒன்றா இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனதோடு காத்திருந்தார்கள் 120 பேர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக restoration of oneness among the body of Christ. இரண்டாவது, fulfillment of the promise of the latter rain. பின்மாறி மலை. ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகம், இந்த கடைசி கால அபிஷேகம் மாம்சமன் யாவர் மீதும் நாவே ஊற்றுவேன். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாக பரலோகத்தில் பலிபீடத்தில் அக்னி போடப்படும்படியாக இந்த ஜெபதூபங்கள் போக 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 தேவ தூதர்கள் கலசத்தில் அதை எடுத்துக்கொண்டு பலிபீட அக்னி அல்லால் அதை போடுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆமென். புதிய உடன்படிக்கையின் அப்படியாக சபை ஊழியர்கள் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்யும்படியாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால்
அந்த சாயலாக தானே மகிமைக்கு மேல் மகிமை அடைகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக சபையிலே ஆவினால் மாத்திரம் வழி நடத்தும்படியாக இந்த கடைசி கால ஆவின் ஊழியத்தை, புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை நம்ம செய்து முடிக்கும்படியாக ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். யாராவது ஒருவர் இந்த காரியங்களுக்காக கருத்தாக இந்த காரியங்களை வைத்து ஜெபிங்க. முதலாவது ஒருமனப்பாட்டிற்காக, அடுத்ததாவது வாக்குத்தத்தம், கடைசி கால அபிஷேக வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக, மூன்றாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா ஆவின் ஊழியத்தை, புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை, மகிமையின் ஊழியத்தை செய்யும்படியாக யாராவது ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் அன்பு நிறைந்த உங்கள் நல்ல தகப்பனே, நன்றோடு சோதரிக்கிறோம் அப்பா. தெய்வங்களிலும் உங்கள் சமூகத்திலே ஒன்றாய் கூடி ஒருபடியாய் கர்த்தர் இருந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்கான நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேலையில ராஜா ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் ராஜா உங்களுடைய சமூகத்திலே எட்டப்படுகிறது என்ற விசுவாசத்தோடு வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேலையில ஆண்டவரை கொடுத்த சபை குறிப்பிட்டா அந்த சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. அநேக நாட்களாய் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு மனத்தின் ஆவியை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளும் எங்களுக்குள்ள கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே. ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களுக்குள்ளும், சபைகளுக்குள்ளும், விசுவாசிகளுக்குள்ளும் கர்த்தாவே இந்த ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுவீராக ராஜா. அப்பா, ஆகிய அப்போஸ்தலர் காலத்துல ஆண்டவரே இருந்த விசுவாசிகள் ஊழியர்களை போல அப்பா ஆண்டவரை நாங்களும் கர்த்தாவே ஏக சிந்தனை உள்ளவர்களாய், ஆண்டவரை ஏக யோசனை உள்ளவர்களாய் காணப்பட அப்பா இந்த உதவி செய்தருளுங்க தகப்பனே. அப்பா, பின்னாடி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, பின்னாடி மழைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா. கர்த்தர் எங்கள் சிவத்தை பேசீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவரே வாய்ப்பிருக்கிற எழுப்புதலுக்கு கர்த்தாவே நாங்கள் ஆயத்தமாக்கப்பட அப்பா ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு அப்பா தனி மனிதனும் கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா இந்த எழுப்புதலுக்கு கர்த்தாவே உழைக்க, இந்த எழுப்புதலுக்கான காரியங்களை எடுத்து செய்ய அப்பா நீர் ஆண்டவரே மனதிலே வாய்ப்பிருக்கிற திட்டங்களை கர்த்தாவே நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தருங்க அப்பா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சபைகளிலே அப்பா நீங்க இந்த உடன்படிக்கை கர்த்தர் ஆண்டவரே நினைந்திருந்தும் ஆண்டவரே, இந்த புதிய உடன்படிக்கை கர்த்தாவே எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் அப்பா ஆண்டவரே புரிந்து கொள்ள அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நாங்கள் மறந்து விட்டவர்களாய் அப்பா எங்களுக்கு ஏற்ற ஆராதனைகளிலும், எங்களுக்கு ஏற்ற காரியங்களிலும் நாங்கள் அப்பா ஆண்டவரை கவனம் செலுத்தி விட்டோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, எந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நீர் ஆண்டவரை சபைகளுடன் ஏற்படுத்துவீராக. அதை செய்யத்தக்கதான சாணியும் பலனும் கர்த்தர் நீர் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுவீராக ராஜா ஆண்டவரே. காரியமாய் நான் யாரை அனுப்புவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே அப்பா எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே உங்களுடைய காரியத்தை அப்பா ஆண்டவரே பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் அப்பா அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே அப்பா வல்லமையாய் புரிய செய்கிற அப்பா ஆண்டவரே அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் பலத்தின் மேல பலன் அடைந்திராச்சா நாங்கள் சாட்சிகளாய் நிறுத்தத்தக்கதான உங்களுடைய அபிஷேகம் கர்த்தாவே எங்கள் மேல் நிரம்பி வழியிட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இருந்து உங்களுடைய ஆவியானவரே ஆண்டவரே நடத்துவீராக ராஜா ஆண்டவரே. இந்த காரியத்துல அப்பா இந்த காரியங்களை வாழ்க்கிறோம் நீ சாமி ஆண்டவரை இதற்கு சீக்கிரத்தில் பதிலை தரப்போகிறீர் என்று விசுவாசத்தோடு அப்பா நான் உங்களுடைய காரியத்தில் எல்லாருக்கும் சுபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வேண்டுதலை கேட்டருளுவீராக. எங்கள் விண்ணப்பங்களை தள்ளாதிருக்கிற தெய்வனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் எல்லாமே சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர்களாக, புதிய உடன்படிக்கை ஊழியத்தை செய்யும்படியாக ராஜா எங்களை இன்னும் தாழ்த்தார் பண்ணிக்கிறோம். ஏமன். பரிசுத்தத்தோடு நம்முடைய வார்த்தையோடு நம்முடைய வெளிச்சத்தோடு ராஜா ஏமன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியர்களும் சபைகளும் தேசத்தில் அப்படியாக மாறும்படியாக ஒப்புக் கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏமன். ஹல்லேலூயா. சரீரமாக சபைன்னு சொல்லுகிற பொழுது தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்கள் உண்டு, வரங்கள் உண்டு. ஏமன். அதற்காக நம்ம ஹல்லேலூயா ஸ்பெசிபிக் ஷபிக்க போகிறோம். 5-fold ministry. ஏமன். 5 வகை ஊழியங்கள். சரீரமாக சபை,
ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஸ்தலம் சபைக்கு ஒத்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஏழாவிர அசைவாடி கொண்டிருக்கிறார். சமூகத்தின் அப்பம், நேற்றின் அப்பம், கர்த்தருடைய வார்த்தை, ஜீவ அப்பம், ஜீவ ஒளி, மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. தூப பலிபீடத்தோடு ஹல்லேலூயா ஒரு சரீரமாக சபையாக கர்த்தர் 5 ஊழியங்களும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 5 ஊழியங்கள், it is called the ministry gifts. Amen. Hallelujah. ஒரு நபராக கொடுப்பார், ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு அப்போஸ்தலராக. The person is given as a gift. Amen. Hallelujah. Hallelujah. இதே போல 9 வரங்கள். Amen. Hallelujah. ஒரு நபருக்குள்ளாக கிரியேட் செய்கிற அந்த 9 வரங்கள். Amen. Hallelujah. இந்த 5 வகை ஊழியங்கள் ஒரு நபராக தேவன் கொடுக்கிறார். A person is given as a gift. 9 வரங்கள் ஒரு it works inside a person. ஒரு நபருக்குள்ளாக கிரியேட் செய்கிற 9 வரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாஞ்சித்த நாளிலே நாம் தேவனை கேட்க போகிறோம். தூப பலிபீடத்திலிருந்து ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திற்கு முன்பாக, கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக திரைச்சீலைகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. திரைச்சீலைகள் அது விளக்கப்பட்டிருக்கின்றன. நம் நேர அந்த தூப பலிபீடம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. இனி நம்ம செய்கிற ஊழியங்கள் வல்லமையோடு, அதிகாரத்தோடு, வரங்கள் செயல்படும்படியாக. Amen. Hallelujah. பிரத்யேகமாக signs and wonders and miracles, the gifts of miracles, the gift of power, the gift of healings. Amen. Hallelujah. இந்த 3 தான் power gifts என்று சொல்வார்கள். The power gifts. Amen. Hallelujah. Hallelujah. Gift of faith, gift of workings of miracles, and gift of healings. Amen. Hallelujah. Thank you, Lord. இந்த புறஜாதிகள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஊழியத்தை நம் கடைசி காலத்தில் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Hallelujah. அதுதான் அந்த முழுமை நிறைந்த சபை, அந்த மகிமை நிறைந்த சபை. அதுதான் கடைசியாக மணவாட்டி திருச்சபையாக மாறுகிறது. இந்த காரில் இந்த நாளில் டைப் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது it's a very great testimony I want to give. Amen. Hallelujah. நான் எழுதி கொண்டிருக்கிற பொழுது நாளை தினத்தை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். Hallelujah. அப்படியே அந்த கடைசி பாண்டாவிற்கு கொடுத்தார். Amen. The rapture. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசிக்கிறது. ஒரு நபராக இருக்கிற பொழுது நம்ம ஆவிலே பிரவேசிக்கிறோம். அதே பொழுது சபையாக, அந்த சரீரமாக சபை ஆமென் தேவனோடு இணைகிறது. When you move from the second level to the third level, the rapture, that is the rapture. Amen. சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எழும்பி வா, எழுந்து வா என்று சொல்லுகிற போல. Amen. Hallelujah. அந்த மகிமை நிறைந்த சபை. Amen. Hallelujah. Thank you, Lord. ஷாதர் எல்லாரும் ஸ்தோத்திரிப்பாங்க, எல்லாரும் ஸ்தோத்திரிப்பாங்க. Amen. Hallelujah. 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 It just came like a flash into me. அந்த சத்தத்தை நான் கேட்டேன். Rapture. சபை ஆயத்தமாக வேண்டும். பரிசுத்தாவின் காலத்திற்கு ஏற்ற காரியம் நம்மளோடு போதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அனுபவத்திற்குள்ள நம்ம எல்லாரும் வரும்படியாக அந்த கூடாரத்தின் அனுபவம். ஆமென். நம்ம ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் அந்த கூடாரத்தின் அனுபவம் வர வேண்டும். அந்த சபைக்கான அந்த அனுபவம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்டால்தான் அந்த ராட்சரை குறித்தான ஒரு வெளிப்பாடு உண்டாகும் என்று ஆவியானவர் சொன்னார். நன்கு அறிந்தோம் ஆனால் யாரும் நம்மளை வஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த கடைசி காலத்திலே இந்த கடைசி வருகையின் குறித்தான உபதேசங்கள் பல ரீதியில கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல வஞ்சகங்கள் உண்டு. தேவ நாளிலே இதுகளின் மத்தியிலும் ஒரு ஆரோக்கியமான உபதேசம் சபைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதற்கு தான் the fivefold ministry should come back. Amen. அதுல பிரத்யேகமாக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் போக, ஹல்லேலூயா, இவாஞ்சலிஸ்ட் உண்டு, டீச்சர்ஸ் உண்டு. அந்த டீச்சர்ஸ் தான் இந்த சவுண்ட் டாக்டரின்ஸ் கொடுக்க முடியும். அது இந்த கடைசி காலத்திலே பிரத்யேகமாக வருகையின் குறித்தான டீச்சிங்ஸ் கண்டிப்பாக சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். Not only about the second coming and also about the eternity, about the new Jerusalem, புதிய எருசலேமை குறித்தான நன்றான ஆரோக்கியமான உபதேசங்கள் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அவர் விரும்புகிறார் அதை.
மூல உபதேசங்கள் மாத்திரமல்ல, வருகையின் காரியங்கள், ஆமென், ஹல்லேலூயா, வருகையின் காரியங்கள், நித்தியத்தின் காரியங்களை குறித்து சபைக்கு கண்டிப்பாக போதிக்கப்பட வேண்டுவது அவசியம் என்று அவன் சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, Thank you, Lord. ஆவினர் பாரத்தோட ஒரு காரியங்களோடு செபிக்க தூப பலி அனுபவத்திலே பரிசுத்தாவின பரலோகத்தின் காரியங்கள், அடுத்த நிலையின் காரியங்களை நம் தெளிவாக செவிகளில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். That is the rapture. Amen. இந்த பரிசுத்த சபையானது மகிமை நிறைந்த சபையாக, முழு அபிஷேகத்துடன் வல்லமை நிறைந்த சபையாக, ஹல்லேலூயா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனோடு இணைகிற ஒரு அனுபவம், மனவாட்டியும் மனவாளனும் இணைகிற ஸ்தலம், மகிமையினால் நிறைகிற ஸ்தலம். ஆமென், ஹல்லேலூயா. சபை எடுத்துக் கொள்ளப்படும். Thank you, Lord. Thank you, Lord. எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த ரெண்டு காரியங்களுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. That is it. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், ஒரு விசுவாசி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகிற சமயத்தான் இஸ் பர்ஃபெக்டட். Amen. Perfection, பூர்ணம் அடைகிற ஒரு அனுபவம். அந்த பூர்ணம் அடைந்த சபை தான் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபை. Amen. That is a rapture of the church. அப்படி என்றால் there are some conditions to be met. அதுதான் அடுத்த அர்த்தம். If the conditions are not met, they are not going to be raptured. அதையும் ஆவினர் தெளிவாக சொன்னார். அதற்காக தான் இந்த உபதேசங்கள் சபைகளில் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். Amen. Thank you, Lord. Thank you, Lord. நாளை நம்மள ஒவ்வொரு தேவன் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். What is rapture? When is the second coming? And what happens after the second coming? How is New Jerusalem? Thank you, Lord. Thank you, Lord. இந்த கடைசி கால அபிஷேகம், ஆமென், ஹல்லேலூயா, ஏசல அதிகாரம் உண்டு. ஏமன், அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஏமன் வரும் கரங்களை கேளுங்கள், தேவனோட வழக்காடுங்கள், தேவனோட வழக்காடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஏமன், நாளிதன் அடுத்த 7 நாள் நம்ம அதை தியானிக்க போகிறோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். It also will include about raptures. நான் இந்த விதை நாளிலே போட்டார். யார் நான் சுயமா எழுதவில்லை. When I was just typing the prayer points, ஆவின சத்தம் தெளிவாக, like it came like a flash. That is a rapture. Amen. Hallelujah. அப்ப அவன் ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எப்படி செபிக்கிறோம், நம்ம எப்படி ஆயத்தமாக வருகிறோம், எல்லாத்தையும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you, Lord. எல்லாரும் சுதரிப்போமா, எல்லாரும் சுதரிப்போம். Thank you, Lord. நன்றியோடு சுதரிக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். பரலோகத்தின் சத்தத்தை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ராஜா. நாங்கள் கேட்டு செபிக்கும்படியாக, கேட்டு நடக்கும்படியாக ராஜா எங்கள் இன்னும் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். யாராவது ஒருவர் அதில் இந்த 2 காரியங்களும் ஒப்பு கொடுத்து பாரத்தோடு செபிங்க. Thank you. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா தகப்பனே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே தகப்பனே, எஸ் லார்ட், எஸ் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அப்பா வெள்ளம் இருக்கிறது. எஸ் லார்ட், கடைசி நாட்களில் ஆண்டவரே எல்லா ஊழியங்களும் உண்மையும் உத்தமமாய் நடந்தேற வேண்டும் அப்பா. எஸ் லார்ட், அப்பா எல்லா வகையான ஊழியங்களையும் ஆண்டவரே அப்பா மீண்டுமாய் உங்களுடைய கரங்களில், அன்பு கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. அந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியங்களாக இது எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளுங்க. எஸ் லார்ட், ஆவியின் பலத்தோடு ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆவியின் வரங்கள் கிரியை செய்யக்கூடிய ஊழியங்களாக அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே இன்னுமாய் அப்பா தகப்பனே அதிக பெருக்கத்தோடு அப்பா தகப்பனே அப்பா இந்த கடைசி நாட்களினுடைய அப்பா தகப்பனே அறுவடை நிமித்தமாக ஆண்டவரை தகப்பனே அப்போஸ்தலர் ஊழியங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே
மகத்தான ஒரு அப்போஸ்தல ஊழியம் ஆண்டவரே. அப்பா எஸ்லா உலகெங்கிலும் எல்லா தேசங்களிலும் எழும்பட்டவராச்சா. எஸ்லா தீர்க்க தரிசிகள் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறாங்க வார்த்தையினால. அப்பா தாப்பன அநேக தீர்க்க தரிசனங்களை ஒவ்வொரு திருச்சபைகளிலும் நீங்க எழுப்பிடுங்கப்பா, எழுப்பிடுங்கப்பா. ஒரு தேவ பயம் என்கிற நடுக்கம் மாட்கொள்ளத்தக்கதாய் எஸ்லா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நொடியும் every millisecond of our lives, yes Lord, every millisecond of our lives is being recorded. Yes Lord, ஜீவ புஸ்தகத்திலே ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுடைய ஜீவிதத்தினுடைய ஒவ்வொரு அடியும் எழுதப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை ஆண்டவரே உணர்த்தக்கூடிய வகையில அநேக வல்லமை மிக்க அப்பா தாப்பன எஸ் லார்ட் ஹல்லேலூயா. அப்பா தாப்பன வல்லமை மிக்க ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே எழுப்புங்கிறாச்சா, திருச்சபைகளை எழுப்புங்கிறாச்சா. ஒரு அச்சம், ஒரு தேவ பயம் என்கிற அந்த நடுக்கம் ஆண்டவரே எஸ் லார்ட். அப்பா நடுக்கத்தோடு ஆண்டவரே தேவ பயத்தோடு ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் மக்கள் தங்களை அப்பா ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே வல்லமை மிக்க தீர்க்கதரிசிகளை எழுப்புங்கிறாச்சா. எஸ் லார்ட். அப்பா தாப்பன எஸ் லார்ட். இந்த புறஜாதிகளை சந்திப்பதற்காக வேண்டிய அப்பா தாப்பன எஸ் லார்ட், எஸ் லார்ட். அப்பா தாப்பன எஸ் லார்ட். மகத்தான சுவிசேஷர்களை ஆண்டவர் உலகிலும் எழுப்புங்கிறாச்சா. இந்திய தேசத்துல எழுப்புங்கிறாச்சா. இந்த ஒமான் தேசத்துல ஆண்டவர் அப்பா தாப்பன இவர்களுடைய மொழியிலேயே பேசக்கூடிய அந்தந்த தேசங்களில் அந்தந்த மொழியிலேயே பேசக்கூடிய அப்பா தாப்பன அபிஷேகம் நிறைந்த சுவிசேஷர்களை எழுப்புங்கிறாச்சா. எஸ் லார்ட். அப்பா திருச்சபைகள் ஆண்டவரே உண்மையோடும் ஆவியோடும் நடக்கத்தக்கதை ஆண்டவரே நல்ல அப்பா தாப்பன அன்பு நிறைந்த உள்ளங்கொண்ட எஸ் லார்ட் பாரபட்சம் பார்க்காத பரிசுத்தமான அப்பா தாப்பன ஹல்லேலூயா ஒரு தகப்பனுடைய உள்ளம் கொண்ட எல்லோரையும் ஆண்டவரே தாப்பன ஒரு தகப்பனை போல உண்மை போல விசாரிக்கக்கூடிய ஆண்டவரே நல்ல மேய்ப்பர்களே the loving shepherds அப்பா எஸ் லார்ட். காணாமல் போன ஆட்டினை அப்பா நீர் ஆண்டவரே அதை தேடி ஒரு ஆட்டிற்காக தேடி சென்று அப்பா தாப்பனே அன்போடு ஆண்டவரை திருப்பி எடுத்துக்கொண்டு வந்த தேவன் அல்லவா. அத்தகைய அன்பு உள்ள கொண்ட மேய்ப்பர்கள் தான் இந்த திருச்சபைகளில் இப்பொழுது வேண்டுமாப்பா. இந்த காலகட்டங்களிலே எஸ் லார்ட் சுயநல விரும்பிகளாக இல்லாதபடிக்கு பரிசுத்த குலைச்சல் உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு அப்பா தாப்பனே எஸ் லார்ட். அப்பா தாப்பனே நல்ல பொது நலன் கருதுகிறவர்களாக எல்லோரையும் ஆண்டவரே அப்பா சரி சமமாக நேசிக்கிறவர்களாக எஸ் பிரிவினை பார்க்காதவர்களாக எஸ் லார்ட் ஜாதி பிரிவினைகள் இல்லை. எஸ் லார்ட் கிறிஸ்துவுக்குள்ளாக யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்பதாக அப்பா தாப்பனே எஸ் லார்ட் ஹல்லேலூயா. அப்பா தாப்பனே நல்ல மேய்ப்பர்களை அன்புள்ளம் கொண்ட மேய்ப்பர்களை எழுப்புங்கிறாச்சா. அப்பா எஸ் லார்ட். அப்பா உம்முடைய வார்த்தைகளின் சத்தியத்தை நிச்சயத்தை ஆண்டவரே தாப்பனே எந்த வகையிலும் ஆண்டவரே அப்பா தாப்பனே எஸ் லார்ட் பிழை இல்லாதபடிக்கு அப்பா தாப்பனே அப்பா அந்த வார்த்தையின் சத்தியத்தின் நிச்சயத்தை உள்ளதுபடியாக அப்பா தாப்பனே எந்த விட ஆண்டவரே let them not interpret it in a wrong way. அப்பா தவறாக அதை போதித்து விடாதபடிக்கு சரியாக போதிக்கக்கூடிய நல்ல போதகர்களை எழுப்புங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரை எழுப்புங்க ராஜா. எஸ் லார்ட். அப்பா தாப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நோடு கூட ஆண்டவரே தேசங்களை அசைக்க முடியாத ஆண்டவரே தாப்பனே உங்களுடைய பரிசுத்தனுடைய கிரியைகள் ஆண்டவரே வரங்கள் ஆண்டவரே அப்பா எங்களிலிருந்து ஆண்டவரை வெளிப்படணும் ராஜா. உம்முடைய ஜனங்களிலிருந்து வெளிப்படணும் அப்பா. உம்முடைய ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு மகள் ஒவ்வொரு மகனிடத்திலிருந்தும் அப்பா உம்முடைய குடும்பங்களிலிருந்தும் திரு குடும்பங்களிலிருந்தும் ஆண்டவரே அப்பா வெளிப்படணும் ராஜா. எஸ் லார்ட். அப்பா தாப்பனே அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவரே let it take place in the public place in the mighty name of Jesus. In the hypermarkets, in the shopping malls, on the roads, hallelujah. Yes, Lord, whenever there is a situation, whenever a situation arises, hallelujah, let your name be glorified. Appa, yes, Lord, எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமத்திலே அப்பா தாப்பனே yes, Lord, ஆங்காங்கே ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்களும் அப்பா நடப்பீங்க ராஜா. yes, Lord, எலிசாக்களின் எழுப்புங்க ராஜா. yes, Lord, அப்பா தாப்பனே இதே போல ஆண்டவரை குணமாக்கக்கூடிய வரங்கள் கிரியை செய்யத்தக்கதாய் ஆண்டவரே எஸ் லார்ட். அப்பா தாப்பனே இந்த புறஜாதிகள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு எஸ் இவர்களுடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம். இந்த நோய்
குணமாவதற்கு வழியே இல்லை, சந்தர்ப்பம் இல்லை, நோ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹீல்ட். ஆனால் இயேசுவின் நாமத்திலே இவர்கள் ஜெபித்த போது இந்த நோயானது சுகமானது என்று அவர்கள் ஆண்டவர்களுடைய இருதயத்திலே அப்படியே மனதார இயேசு ஏற்றுக்கொள்ளும்படியான ஆண்டவரை குணமளிக்கக்கூடிய வரங்கள். எஸ் லார்ட், அப்பா தாப்பனே, எஸ் லார்ட், இந்த நித்திய வாழ்க்கை அப்பா, எஸ் லார்ட், எஸ் லார்ட், அப்பா தாப்பனே, இந்த எட்டர்னல் லைஃப் இன் ஹெவன் அப்பா தாப்பனே, பரலோகத்தில் உள்ள ஆண்டவரே நித்திய வாழ்க்கையை ஆண்டவரே அதை எடுத்து சொல்லக்கூடிய ஆண்டவரே, எஸ் லார்ட், அந்த வல்லமை ஆண்டவரே இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்தல்லுங்கப்பா, தந்தல்லுங்க ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எஸ் லார்ட், அப்பா ஒவ்வொரு நடு பொழுது ஆண்டவரே, எஸ் லார்ட், எந்த ஒரு நாளிகையும் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய், புத்தி உள்ள கணிகைகளாய், எங்களுடைய விளக்கில எண்ணெய் குறையாதபடிக்கு ஆண்டவரே நல்ல உத்தம உண்மை உள்ள வேலைக்காரர்களாய் அப்பா, எஸ் லார்ட், அப்பா தாப்பனே, எஸ் லார்ட், அப்பா இருக்கிறவர்கள் எங்களோடு கூட இருக்கிறவர்களை நன்றாய் விசாரித்த ஆண்டவரே அவர்களை போஷித்து, எஸ் லார்ட், உம்முடைய வார்த்தைகளில போஷித்து அப்பா குடும்ப தலைவர் என்ற ஸ்தானத்திலும் சரி, திருச்சபைகளில் ஆண்டவரே அப்பா நான் ஊழியக்காரர்களாக என்ற ஸ்தானத்திலையும் சரி, அப்பா சபையை நடத்துகின்றவர்கள் இந்த ஸ்தானத்திலும் சரி, அன்பு சகோதரர்களாகவும் அன்பு சகோதரிகளாகவும் அப்பா தாவப்பனே, எஸ் லார்ட், அப்பா தாவப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சாயலாய் நாங்க பிரதிபலிக்கணும் அப்பா, உம்முடைய சாயலை நாங்க பிரதிபலிக்கணும். எங்களை காண்பவர்கள் அப்பா எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், அப்பா தாவப்பனே, அத்தகைய ஒரு ஜீவித்து இந்த நாட்டில் தந்தல்லுங்க ராஜா. எஸ் லார்ட், அப்பா துரிதமாக ஆண்டவரை செயல்பட முடியாது, காலம் இனி செல்லாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ராஜா. இன்னுமாய் கூட ஏதோ குறைகள் எங்களிடத்துல இருக்கிறதுனாலதான் அப்பா தாப்பனே the rapture is getting delayed. Yes, rapture is getting delayed because of our imperfection. Yes, Lord, எங்களிடத்துல அந்த நிறைவு இல்லாத, நீர் எதிர்பார்க்கிற நிறைவு இல்லாதனால்தான் அப்பா நீ காலத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு நிறைவுள்ளவர்களாக, பரிபூர்ணம் உள்ளவர்களாக அப்பா நாங்கள் மாற நீ சுத்தமா இருக்கிறாச்சு. எல்லாவற்றையும் தாழ்த்து மண்டையில சரணடைந்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். Amen. Thank you, Lord. Thank you, Lord. எல்லாரும் ஸ்லோகத்தை ஜெபித்து முடிக்கலாம். Amen. Thank you, Lord. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா அந்த கடந்த 7 நாட்களாக இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து தியானிக்கும்படி ஜெபிக்கும்படி கர்த்தர் பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு சொல்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயங்களை தாழ்த்தர்ப்பணிக்கிறோம் ராஜா, தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்களை அழைத்து செல்வீராக, அடுத்த நிலைக்கு எங்களை அழைத்து செல்வீராக. ஆயத்தத்தோடு நாங்கள் இன்னும் காத்திருந்து செபிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. எங்களை தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம், வந்திருக்கிற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் இந்த வார்த்தைகளை பிட்டு கொடுப்பீராக. இன்னும் அந்த பாரத்தின் தாகத்தை உண்டு பண்ணும்படியாக செபிக்கிறோம். இன்னும் அறிகிற அறிவிலே நாங்கள் விருத்தடைகிறவர்களாக ராஜா, நம்முடைய எல்லா வல்லமையினாலும் பலப்படுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக ராஜா. ஒரு உன்னத பலத்தினால் நீர் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் நிரப்ப போகிறேன் ராஜா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க, நாங்க சிறுகவும் நீங்க பெருக வேண்டும். ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, thank you. God bless you all. God bless you. Praise God, praise God, praise God, brothers. Praise God. See you tomorrow. Praise God, brothers. Praise God. Gopal brother, praise God. Sam brother, praise God. Good night, good night, good night. Good night, good night.